இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடியனேற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உலகத்திலே பல புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தாவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்பொழுது பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன? வாட் இஸ் த பைபிள்? பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன? பைபிள் என்றால் என்ன? அதுக்கும் மற்றதுக்கும் என்ன, மற்ற புஸ்தகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போ பைபிள் அப்படிங்கிறது இஸ் அ வேர்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய வார்த்தை, மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லது இங்க தெளிவா சொல்றாரு, அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன் மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். முதலாவது மனிதன், அங்கே ஆதாம் படைக்கப்படுகிறான். தேவனாகிய கர்த்தர் அவனை பூமியிலிருந்து மண்ணிலிருந்து உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இங்க மனுஷனுக்கு ஜீவ ஆத்மா ஒன்று சொல்லி அவனுக்கு ஒன்று இருக்கிறது, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, தேவன் அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதுகிறார். அப்போ தேவனால் ஊதப்பட்ட அந்த சுவாசத்தை உடைய மனிதன், அல்லது தேவன் கொடுத்திருக்கிற சுவாசத்தை சுவாசிக்கிற மனிதன். அப்போ இந்த தேவன் கொடுத்திருக்கிற சுவாசத்தை சுவாசிக்கிற மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். இதங்க தெளிவா சொல்றார். பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது தெளிவா சொல்றான், நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. அப்புறம் சொல்றாரு, அப்பத்தினாலும் மாத்திரம் இல்ல, என் வார்த்தையினால் அவன் பிழைப்பான். என்னுடைய வார்த்தை அவனை பிழைக்க பண்ணும். லாசரு மரித்து போனான். லாசரு மரித்து போனான். அப்போ கல்லறைகளை வச்சாச்சு, 4 நாள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு வருகிறார், மார்த்தாளையும் மரியாளையும் சந்திக்கிறார். அப்போ சொல்றாங்க, நீங்க இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சொல்றாங்க, உயிர்த்தெழுதும் கடைசி நாள்ல எழுந்திருப்பான். கல்லறை பக்கத்துல போறாரு, கல்லை புரட்டி போட சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அவ்வளவுதான், மரித்தவன் எழும்பி வந்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் அப்படிப்பட்ட அற்புதத்தை அன்று பார்த்ததில்லை. லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான் சொன்ன ஒருவன் அந்த ஒரு வார்த்தையிலே அவன் எழும்பி வருகிறதை பார்க்க முடியும். இதே போன்ற பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் எலியா எலிசா என்கிற 2 தேவ மனிதர்களை நாம் பார்க்க முடியும். இந்த 2 எலியா எலிசா என்கிற 2 தேவ மனிதர்களும், எலியா என்கிற தேவ மனுஷன் சாரிபாத் ஒரு விதவின் வீட்டில் இருக்கிறான், மகன் மரித்து போகிறான். ஆனால் மீண்டும் அவனை, மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய தாயினிடத்தில் கொண்டு போய் விடுகிறான். இட்ஸ் a word of God. அது மட்டும் இல்ல, எலிசா மரித்து போன சுனேமித்தின் குமாரனை உயிரோடு கூட எழுப்புகிறார். ஏன் அப்படின்னா, வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை மரித்தவனை கூட பிழைக்க பண்ணும். ஆண்டவருடைய வார்த்தை மரித்தவனை கூட உயிரோடு எழும்ப பண்ணும்.
நம்முடைய ஆத்மாவில் நாம் சோர்ந்து போயிருந்தோமானால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சோர்ந்து போயிருந்தோமானால், இந்த வார்த்தை நம்மை பிழைக்க பண்ணும். இந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவிலே ஒரு ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறோமா? இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.